எல்லாருக்கும் வணக்கம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் தான், ரொம்ப பெருசாக இல்லை. ஒன்றும் இல்லை, சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. தேர்தலுக்கு முன்னாடி அப்படி பேசுனேன், தேர்தலுக்கு பின்னாடி இப்படி பேசுகிறேன், தேர்தலுக்கு முன்னாடி யார்கிட்ட வாங்கினேன், தேர்தலுக்கு பின்னாடி இப்போ யார்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரிலாம் பல கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது. ஏங்க எல்லாருமே சூனாப்பானம் ஆயிர முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவங்கள ஆயிர முடியுமா? அந்த 3 பேர் ஆயிர முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோ திறமெல்லாம் நம்மளுக்கு இல்லை. ஏதோ அந்த நேரத்தில் மனசுக்கு தோன்றது அல்லது அந்த நேரத்துக்கு மனசுக்கு சரின்னு படுறதை நம்ம பேசிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் 2019 எங்களை பின்பற்றி வரவங்களுக்கு தெரியும். யூடியூப்பில் புதுசாக வந்தவங்களுக்கு பெருசாக தெரியறது வாய்ப்பு இல்லை. 2019 ஐயா எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில் அவருடைய ஆட்சியில் நடந்த குற்றம் குறைகளை சுட்டி காட்டி அவரை எதிர்த்தோம். அதே போல் 2021 2026 வரைக்கும் திமுகவை கடுமையாக எதிர்த்தோம். அவங்க ஆட்சியில் நடந்த எல்லா அவலங்களையும் மக்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள கடுமையாக எதிர்த்தோம். இப்போ தாவேக ஆட்சியில் இருக்கிறாங்க. ஸோ சிம்பிள் கான்செப்ட், யார் யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவதும் அந்தந்த நேரத்தில் அரசியல் போகிற போக்கோட டெவலப்மெண்ட்ஸை எடுத்து சொல்கிறதும் இப்படி தான் நம்ம தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே, இப்போ விஷயத்துக்கு வந்துடலாம். ஒன்றும் இல்லைங்க, அதிமுகலேருந்து அப்படியே தாவேக அதிகாரத்துக்கு வந்த உடனே பட்டுன்னு அப்படியே ஆசையாக கிளம்பி போனாங்கல்ல தாவேகாரங்க. இந்த கீழே இருக்கிற தொண்டர்கள் பாவம், நம்ம டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ், வல்கர் வாரியர்ஸ், அவங்களெல்லாம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அவங்க கட்சியவே இல்லாமல் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, எல்லாம் எங்ககிட்ட வந்துட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அடா பாவிகளா, அதிமுகவோ அல்லது திமுகவோ மொத்தம் அங்கேருந்து யாராவது ஒரு பெருந்தலை யாராவது வந்து உங்கள் கட்சியில் சேருதுன்னா அது உங்கள் கட்சிக்கு ஹெல்த்தி கிடையாது, அது உங்கள் கட்சிக்கு கேன்சர்ப்பா. அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்நேரம் புரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கதறிட்டு இருக்கிறாங்க இல்லையா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம், விராலிமலை தொகுதியில் குறிப்பாக புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி வரைக்கும் விஜயபாஸ்கர் அங்கே இருக்கக்கூடிய தாவேகாவுடைய எம்எல்ஏ ஃபர்வேஸ் அவரை வந்து டம்மி பண்ணிட்டு இவர் மேலே வர்றதுக்கு பார்க்குறாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் போன இடத்துல இருக்கக்கூடிய அதே மாதிரி இங்கே சென்னையிலே கூட கருணாநிதியும் ஏதோ ஒரு பேர் திமுகவுடைய எம்எல்ஏ அவரு போயிட்டு அங்கே போய் டிவிகேல சேர்ந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரோ, ஏய் உனக்கு என்னங்க வேலை, உனக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம், நீ வெளிப்போ அப்படின்ட்டு பாரம்பரியமாக விஎம்ஐலிருந்து அதுக்கு முன்னாடி ரசிகர் மன்றத்திலிருந்து தாவேக்கால இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் எல்லாம் ஒடுக்கி அடித்து விரட்டுற வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். அதனால் தாவேக்காரங்க இதை நினச்சி பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை நினச்சி வேணா நீங்கள் பயப்படலாம். அப்படிப்பட்ட வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ அதுக்கான வெளிப்பாடு வந்துருச்சு. அரக்கோணம் தாவேகா நகர செயலாளர் வெளிப்படுத்தினது அவங்கள மட்டும் பேசியிருந்தா பரவாயில்ல. ஏன்பா அது சூசைட் மிஷன், அதாவது பாம் கட்டிக்கிட்டு போயிட்டு தன்னைத்தானே வெடிக்க வச்சு அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் கொள்ற மாதிரி ஒரு சூசைட் மிஷன் இருக்கு பற்றியா, அந்த மாதிரி வேலையை ஒன்று பார்த்து வச்சுருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குப்பைகள் மொத்தம் 2 வகைப்படும், 2ஆக தரவரிசைப்படுத்துவாங்க. ஒன்று மக்கும் குப்பை, இன்னொன்று மக்காத குப்பை. நாங்கள்லாம் யார் தெரியுமா, நாங்கள் மக்காத குப்பை. நீங்கள் புதுசாலாம் மற்ற கட்சிகள்லேருந்து வரீங்க பார்த்தீங்களா, நீங்கள் மக்கும் குப்பை. அதாவது ஒரு என்ன மீன் பண்ண வராரு அப்படின்னா, மக்காத குப்பைன்றது ஒரு இடத்துல நிலையாக இருக்கும், மக்கும் குப்பைன்றது அது அப்படியே மக்கி கரைஞ்சு போயிடும். நீங்கள்லாம் அந்த மாதிரி, நாங்கள் அதை நிலையானவர்கள் அப்படின்ட்டு சொல்ல வராரு. அதுக்குன்ட்டு வேற உதாரணமே கிடையாதுப்பா. மக்காத குப்பைன்ட்டு தன்னைத்தானே சொல்லிக்கிறார். அதாவது டிவி கட்சியை சார்ந்தவங்களே மக்காத குப்பைங்கிறாரு. உண்மையை சொல்லணும்னா இருக்கிறதுலே ஆபத்தானது மக்காத குப்பை தான். மக்கிற குப்பையினால இந்த மண்ணுக்கும் பிரச்சனை இல்லை, இந்த சுற்றுச்சூழலுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மக்காத குப்பை இருக்குது பாரு, இந்த பிளாஸ்டிக்கு, இந்த மாதிரியான நெகிழி, இந்த மாதிரியான பொருட்கள், இதனால தான் பூமிக்கும் ஆபத்து, சுற்றுச்சூழலுக்கும் ஆபத்து. அப்படி உங்களை நீங்களே இந்த மண்ணுக்கு ஆபத்தானவர்கள் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல வரீங்களா? சரி, அவங்களும் குப்பை தான், நாங்களும் குப்பை தான், ஆக மொத்தத்தில் எல்லாரும் குப்பை தாங்க. எங்களை யாருங்க தூய சக்தின்னு சொன்னது? நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு நாங்கள் பொறுப்பா? திமுக எப்படியோ அதிமுக எப்படியோ அவங்களாம் எப்படி குப்பையோ அந்த மாதிரி தான் நாங்கள் குப்பை, ஆக மொத்தம் எல்லாரும் குப்பை, அதில் நாங்கள் கொஞ்சம் கௌரவமான குப்பை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. குப்பையை மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படியே ஒரு குப்பையை தரம் பிரிப்பாங்க. நாங்கள் மக்காத குப்பை, மக்க குப்பை நீங்க 2 பேரும் தான். ஆட்சி போட்ட 10 நிமிஷமே அதில் தேவைப்படுற குப்பைகள் நம்ம கிட்ட வந்துருக்கு. தாவேகா ஜெயிச்ச உடனே அதிமுகலேருந்து வாயை பொழந்தமே நீங்கள் அப்படியே குடுன்னு ஓடனீங்க இல்லை, திறந்த வாயை கூட மூடாமல் போனீங்க இல்லையா, நீங்களாம் குப்பைங்களாம். நல்லா கேட்டுக்கங்க. தாவேகா நகர செயலாளர் ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் அதிமுக காரங்க அங்கே ட்ரீட் பண்ணப்படுற விதமே குப்பைங்களாக தான் ட்ரீட் பண்ணப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வருது. எல்லாரும் போனதுக்கப்புறம் அழுகுறாங்களா, ஐயோ அவசரப்பட்டுட்டோமடா அப்படின்ட்டு. இன்னும் நமக்கு கிடைக்கிற சில இன்சைட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, பல மாவட்ட செயலாளர்கள், நகர செயலாளர்கள், இந்த வட்டச் செயலாளர் வண்டுமுருகன்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, மறுபடியும் இபிஎஸ்க்கு தூது விட்டுட்டு இருக்காங்களாம். அண்ணே தெரியாமல் பண்ணிட்டேன், ஏதோ சின்ன பையன் அவசரப்பட்டுட்டேன், கொஞ்சம் மன்னிச்சு இந்த அடியனை கொஞ்சம் மறுபடியும் உங்கள் கட்சியில் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்ட்டு இப்போ தூது விட்டுட்டு இருக்கிறாங்களாம். ஏன்னா போன இடத்துல மரியாதை இல்லை.
எங்களுக்கு மரியாதை செய்ய மாட்டேன்றாங்க. நாங்கள் ஏதோ ஒரு பதவி கிடைக்கும், ஏதோ ஒரு பொறுப்பு கிடைக்கும், அது மூலமாக கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்தோம். ஆனால் எங்களை இங்கே கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க. இதான் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த நகர செயலாளர் குப்பை மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணுறாங்கங்க அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு மறுபடியும் அதிமுக வர்றதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம். இபிஎஸ் தான் என்ன சொல்லி வச்சிருக்காரா, இல்லை கொஞ்சம் பொறுங்க, வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, ஓடுறதுக்கு மட்டும் காலை வாரிட்டு ஓடினீங்கல்ல, இப்பயும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஹோல்டில் போட்டு வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லைங்க, அதிமுகவை பற்றி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டோம். இப்போது வரக்கூடிய இடைத்தேர்தல்களுக்கு ரொம்ப தீவிரமாக தயாராகிட்டு இருக்காங்க. இப்போ திமுக மாதிரி செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம், அந்த கூட்டம் இந்த கூட்டம் போட்டு அலப்பறலாம் பண்ணல. அவங்க பாட்டுக்கு கிரவுண்ட் லெவலில் தன்னுடைய கட்சியை மறுகட்டமைப்பு பண்ணுற வேலையை அதிமுக சைலண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ ஓடி போனாங்கல்ல இந்த இவங்க அந்த வட்டம் மாவட்டம் அது பகுதி தொகுதியெல்லாம், அந்த இடத்துக்கெல்லாம் போனவங்க இடத்த நிரப்புறதுக்காக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக புது ஆளுங்களை போட்டு ஃப்ரெஷ் பிளட்டு புது ஆட்களை போட்டு அவங்கள அந்த இடத்துல ப்ரமோட் பண்ணுற வேலையும், அதே மாதிரி டோர் டு டோர் போயிட்டு எல்லா வீட்லேயும் போயிட்டு ஒர்க் பண்ண சொல்கிற வேலையும், ரெட்டையிலையை மறுபடியும் கொண்டு போய் வீடு வீடாக சேர்க்குற வேலையும் ஆல்ரெடி தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்குது அதிமுகவில். கிரவுண்ட் லெவலில் சத்தம் இல்லாமல் அவங்க கட்சியை மறுகட்டமைப்பு பண்ணுற வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் ஓடி போயிட்டீங்க. உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னொரு ஆள் அங்கே ஏற்பாடு பண்ணி ஆச்சு. சில பேருக்கு பண்ணியிருப்பாங்க, சில பேருக்கு பண்ணாமல் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது போனேன், எனக்கு இங்கே மரியாதை செய்யலை, நான் திரும்பி வரேன் அப்படின்னா நாங்கள் போட்ட ஆளை போய் என்ன பண்ணுறது? அப்போது கட்சிக்குள்ளேயே விசுவாசமாக இருந்தான் இத்தனை நாள், அவனுக்கு நான் மறுபடியும் பொறுப்பு கொடுத்துருக்குறேன். ஆனால் நீ விசுவாசமாக இருப்பேன்னு நம்பின உன்னை விட்டுட்டு ஓடனையே உன்னை நான் எப்படி நான் திருப்பி சேர்த்துக்கிறது, எந்த நம்பிக்கையில் உன்னை சேர்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஹோலில் போட்டு வச்சிருக்காரு. அதுவும் எதுக்காகனா, இதில் யார் கொஞ்சம் ஒர்த்தான பீஸு, எந்த பீஸு வந்தால் உண்மையிலே கட்சிக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா கால்குலேஷன்ஸும் போட்டு அதுக்கப்புறமா கடைசியாக யார் யார் சரியாக இருப்பாங்களோ அவங்கள மட்டும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனையில் இபிஎஸ் அவர்கள் இருப்பதாக நம்ம கேள்விப்படுறோம். போச்சா? அதுக்கு தான் சரி ரைட்டு, இப்படியாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, சட்டமன்றத்தில் செங்கோட்டையன் வெர்சஸ் இபிஎஸ் பயங்கரமான மோதல். செங்கோட்டையன் ஏதோ தான் பெருசாக ஞானி மாதிரி இபிஎஸ்ஸை லாக் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். ஆமாம், சும்மா குதிரை பேரம் அது இதுன்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் மட்டும் என்ன எடப்பாடி தொகுதியில் எங்கள் கட்சி வேட்பாளரை நீங்கள் எடுக்கலையா, அது மட்டும் குதிரை பேரம் இல்லையா அப்படின்ட்டு செங்கோட்டையன் பேசினப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை சொன்ன மாதிரி இபிஎஸ் அவர்கள் மின்னலை முழுங்கி மின்சாரத்தை கொப்பளித்து செங்கோட்டையன் மூஞ்சிலேயே பொழிச்சுன்னு துப்பிட்டாப்புல. என்ன சொன்னார் அப்படின்னா, ஏப்பா அது நாங்கள் ஒன்றும் பண்ணலப்பா, அவங்க வேட்பாளரை அவர் சரியாக அஃபிடவிட்டை தாக்கல் பண்ண தெரியாமல் ஃபார்மை ஃபில்லப் பண்ண தெரியாமல் இருந்ததுனால தேர்தல் ஆணையம் அவருடைய நிராகரிச்சிருச்சு அவருடைய வேட்பு மனுவை. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், அதுக்கு போய் குதிரை பேரம்பிங்களா நீங்கள் அப்படின்ட்டு எந்திரிச்சு இன்னைக்கு பயங்கரமான சண்டை. செங்கோட்டையன் வெர்சஸ் இபிஎஸ் வெர்சஸ் இவர் ஜெயசிடி பிரபாகர் அப்படின்ட்டு ஒரு மும்முனை போர். மும்முனை இல்லை, ரெண்டே முனை தான். ஒரு பக்கத்தில் செங்கோட்டையன் மற்றும் ஜெயசிடி பிரபாகர், இன்னொரு பக்கம் இபிஎஸ் அவர்கள் ஒத்தையால் நின்று ரெண்டு பேரையும் கதற விட்டாப்புல இபிஎஸ் அவர்கள். அதே மாதிரி ஒரு வாரத்தை கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி, இஷ்டத்துக்கு நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க, உங்கள் ஆணவத்தில் ஆடிட்டு இருக்கிறீங்க, என்னது இன்னும் 10 பேர் வருவாங்க, அப்படி இல்லைன்னா இன்னும் 25 பேர் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க, யார் அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு அப்படின்ட்டு செங்கோட்டையன் அவர்கள் மேடையில் பேசினார் இல்லையா. அதுக்கு தான் இபிஎஸ் கேட்டார் சட்டமன்றத்தில், ஏன் நான் நினச்சா உங்கள் ஆளுங்களை உங்கள் கட்சியை விலைக்கு வாங்க முடியாதா அப்படின்ட்டு இபிஎஸ் அவர்கள் கேட்டார். ஸோ எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சுட்டு அதைவே நீ பெருமையாக வேறு பேசிட்டு இருக்கிற சட்டமன்றத்தில் அப்படின்ற மாதிரி தான் பொழிச்சுன்னு மூஞ்சில் துப்பி விட்டார் இபிஎஸ் அவர்கள். அதாவதுங்க இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது பெருசாக இவங்க மேலே கோவப்பட வேண்டிய அவசியமோ விமர்சிக்க வேண்டிய அவசியமோ இல்லை தான். ஆனால் வந்ததும் வராதுமா பெரிய ஒரு ஆணவத்தையும் ஒரு அதுபையும் காட்டுறாங்கல்ல, நான் தான் பெரிய இது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க இல்லைங்களா. தாவேக்காவுடைய அமைச்சர்களும் சரி அல்லது எம்எல்ஏக்களும் சரி, அதுக்கு தான் மக்கள் கோவப்படுறது. இப்போ செங்கோட்டையன் எடுத்துக்காங்க, நான் நினச்சா அடுத்து 10 பேர் வர தயாராக இருக்கிறாங்க, அடுத்து 25 பேர் வர தயாராக இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசிட்டு இருக்கிறீங்களா அவங்ககிட்ட? அப்போ இதுக்கு பேர் தானே குதிரை பேரம். வேற என்ன? குதிரை பேரம் பண்ணிக்கிட்டு சட்டமன்றத்துக்குள்ளே வந்து நான் குதிரை பேரெல்லாம் பண்ணலையே அப்படின்னு பேசுறது என்ன மாதிரியான ஒரு அயோக்கியத்தனம்? இந்த அயோக்கியத்தனத்துக்கு தான் கோவம் வரும். வந்ததும் வராதும் முளைச்சி 3 இலை விடுறதுக்குள்ளேயே உனக்கு அவ்வளோ ஊழல், உனக்கு அயோக்கியத்தனம், உனக்கு அவ்வளோ பொய், அவ்வளோ பித்தலாட்டம். இப்பயே அப்படின்னா இன்னும் நீ சிங்கிள் மெஜாரிட்டிலாம் ஆட்சிக்கு வந்துட்டா அப்புறம் உங்களால் கையில் பிடிக்க முடியாது. இதுக்கு தான் கோவம் வர்றது, இதுக்கு தான் மக்கள் விமர்சிக்கிறது. புரியுதா? ஒன்றும் இல்லைங்க, இந்த கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ ஒருத்தங்க, கனிமொழி அவங்க பேருன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா, ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த இவர் ஆதவர்ஜனை பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஆதவர்ஜனை பேசுறதுக்கெல்லாம் ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறது தான் அவங்களுக்கு வேலை.
அதுதான் வேலை. அதுக்குன்னே வச்சிருப்பாங்களாட்டுங்குது. கரெக்டாக ஆதவர்ஜனாக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு அவர் பேச 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 பின்னாடி இருந்துக்கிட்டு ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இவர் ஆதவர்ஜனா நாங்கள்லாம் எந்திரிச்சோம்னு வச்சுக்க அப்படின்னு சொன்னார்னா முதல்ல எந்திரிக்க வேண்டியது, எந்திரிச்சு நிற்க வேண்டியது. ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர். அவங்க ஏதோ ஒரு வாட்டி தெரியாமல் சட்டசபையில் மன்மத வணக்கம் அப்படின்னு சொன்னாங்க. அது பயங்கரமாக ட்ரோல் ஆச்சு. கரெக்டாக? சரி, ஓகே. நம்ம அதை பற்றி அப்போ கூட நம்ம பேசலை. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம பேசவே கிடையாது. சரி, ஓகே விடு. சில நேரங்களில் பேசும்போது வாய் தவறி சில தவறான வார்த்தைகள்ன்றதை விட வார்த்தைகள் சில நேரங்களில் தவறாக வந்துடுறது அது இயல்பு தான். அதை எதுக்கு பெருசாக வர சொல்லிக்கிட்டு அப்படின்ட்டு நம்ம அதை கண்டுக்கல. ஆனால் அதையே திருப்பியும் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு மேடையில் நின்றுக்கிட்டு இப்போ நேத்தோ முந்தா நேத்தோ பேசும்போது எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்க. அதே இன்னொரு வாட்டி சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் நின்றுக்கிட்டு எல்லாருக்கும் மன்மத வணக்கம் அப்படின்னாங்க. ட்ரோல்ல வந்ததே சொல்லிடலாமா? நம்ம சொல்லிடலாமா? எல்லாருக்கும் மன்மத வணக்கம். இந்த திமிர் பேச்சுக்கும் இந்த ஆணவ பேச்சுக்கும் தான் மக்கள் தாவேக்காவை தூக்கி போட்டு மிதிக்கிறது. ஏன்னா நீங்கள் அசிங்கப்பட்டீங்க, அந்த அசிங்கப்பட்டதை நார்மலைஸ் பண்ணுறீங்க, தப்பு இல்லை. அசிங்கப்பட்டதை நார்மலைஸ் பண்ணுறதுல கூட தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் பண்ண தப்பு என்ன? தமிழை கொலை பண்ணீங்க எங்கள் சட்டசபையில் வச்சு. மன்மத வணக்கம், அது என்ன மன்மத வணக்கம் புரியல. சரி, ரைட்டு, ஏதோ ஒரு வாட்டி தெரியாமல் தவறு பண்ணிட்டீங்க, அதை ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப யோக்கியமானவர்களாக இருந்தால் அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சு தெரியாமல் வந்துருச்சிங்க வாயில், அது பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்லையா, அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம். அது என்னமோ பெருசாக சாதனை பண்ண மாதிரி மேடையில் வந்து மன்மத வணக்கம். நாளைக்கு உங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதுக்கு அர்த்தம் கேட்கும். மன்மத அப்படின்னா என்ன? மன்மத வணக்கம்னு ஒன்று சொன்னீங்கல்லம்மா, அந்த மன்மத வணக்கத்தை விட்டுருங்க, வணக்கம்னு எனக்கு என்னன்னு தெரியும். அந்த மன்மதன் சொன்னீங்களே அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். பண்ணது தமிழை அங்கே கொலை பண்ணிட்டு அல்லது தமிழை இன்சல்ட் பண்ணிட்டு அதை நார்மலைஸ் பண்ணுற ஒரு வேலையை பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அசிங்கம் முடிச்ச ஒரு வேலை. இதுக்கு தான் மக்கள் தூக்கி போட்டு மிதிக்கிறது. யூ ஆர் இன்சல்ட்டிங் தமிழ் அண்ட் யூ ஆர் நார்மலைசிங் இட். கேவலமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? இதே மாதிரி தான் தாவேக்கா எம்எல்ஏக்கள் இவங்க ஒருத்தரோட மேடைக்கு வச்சு பார்த்துக்காங்க. இதுக்கு முன்னாடி தான் மரிய வில்சன் அந்த மாதிரி தான் சட்டமன்றத்தில் என்ன பண்ணாரு, என்னுடைய கிறிஸ்டியானிட்டியை விட தமிழ் ஒன்றும் பெருசாக சொல்லிக் கொடுக்கல அப்படின்ட்டு அவரு தமிழை வந்து அசிங்கப்படுத்தினார். குறைஞ்சபட்சம் திமுக என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் அவங்க பண்ணானுங்க தான், இல்லைன்னு இல்லை. அதே மாதிரி ஊழல் பண்ணாங்க தான், இல்லைன்னு இல்லை. ஆணவத்தில் ஆடினாங்க தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் தமிழுக்காக அவங்க பெருசாக என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு நம்ம எடுத்து பார்த்தா அதுவும் சில விமர்சனத்துக்கு உட்பட்ட கருத்துக்கள் தான், அது கூட இல்லைன்னு இல்லை. ஆனால் எந்த இடத்துலையுமே தமிழை கேவலப்படுத்துகிற மாதிரி, தமிழை பழிக்கிற மாதிரி எதுவுமே அவங்க பண்ணதில்லை. தமிழை அவங்க பண்ணுறாங்களோ பண்ணலையோ அவங்க வந்து தமிழ்னு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ தானே வந்தீங்க ஆட்சிக்கு, அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அப்படியாப்பட்ட ஆணவம் உங்களுக்கு? தமிழக வெற்றி கழகம், இத்தனைக்கு அவங்களாச்சும் திராவிடம் தான் வச்சாங்க. நீங்கள் தமிழக வெற்றி கழகம், தமிழை இன்சல்ட் பண்ணுறதுக்கும் தமிழை மட்டம் தடுறதுக்கும் இதுக்கு தான் நீங்கள் வந்தீங்களா? சொல்லுங்கள் மக்காத குப்பைகளே. நான் சொல்லப்பா, உங்களுடைய தாவேக கட்சியினுடைய நகர செயலாளர் சொன்னதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் புதுசாலாம் ஒன்றும் சொல்ல, சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மக்கும் குப்பையும் இல்லை, மக்காத குப்பையும் இல்லை, நீங்கள் மக்கு குப்பை. ஏன்னா நீங்கள் பேசுகிறதெல்லாம் அப்படித்தான் இருக்குது. கீர்த்தனா அவர்கள் அவங்க ஒரு மேடையில் இதுக்கு முன்னாடி அந்த 1,00,000 கோடி அது ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தோம். திருப்பியும் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு 2-3 ஐடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க கார்லேருந்து இறங்கி வர மாதிரியான ஒரு காட்சி, ஒரு பெண் இவங்கள மாதிரியான ஒரு தோற்றம் கொண்ட ஒரு பெண் கார்லேருந்து அந்த குட்டப்பாவோட அந்த ஷார்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு அந்த ஸ்லீவ்லெஸ்லாம் போட்டுக்கிட்டு இறங்கி வராங்க, கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. அதை சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்து போட்டு இவர் யார் என்று தெரிகிறதா, இந்த பிரபலம் யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா அப்படின்ட்டு போட்டாங்க. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் இவங்க சாய்களில் தான் இருந்துச்சு, அதனால எடுத்து போட்டாங்க. இவங்க அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க மேடைக்கு. எடுத்துக்கிட்டு வந்து இங்கே பார்த்தீங்களா ஐடி பேரை பார்த்தீங்களா, EPS 24/7. ஏங்க EPS 24/7, ஸ்டாலின் 24/7, உதயநிதி 24/7 அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஐடி, ஃபேக் ஐடி நிறைய இருக்குது. அது என்ன வெறும் ஒரு 8000 ஃபாலோவர் இருக்கும். அந்த ஐடி எடுத்து போட்டு நானே இல்லை, எவ்வளோ ஒருத்தி யாரோ ஒரு பொண்ணு அரைகுறை ஆடையோடு வந்திருக்கிறா, சொல்கிறது யாரு? அதுவும் இவங்க தான், இவங்களும் ஒரு பெண் தானே, இவங்க தான் சொல்கிறாங்க. அரைகுறையாக ஒரு பொம்பளை ட்ரெஸ் போட்டு போகிறாங்க, அதை என்னமோ நான் அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஃபேக் ஐடியோட ட்வீட்டை எடுத்துக்கிட்டு வந்து இவங்க போட்டுக்கிட்டு அங்கே சிம்பத்தி தேடிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஃபேக் ஐடி, ஏதோ ஒரு பெண் இறங்கி வர ஃபோட்டோவை போட்டு யார் என்று தெரிகிறதா அப்படின்னு கேட்டதுக்கு உங்களுக்கு கோவம் வந்துருச்சு இல்லைங்களா? அப்படி பார்த்தா அவங்களுடைய வல்கர் வாரியர்ஸு எத்தனை ஃபேக் ஐடிகளில்
எத்தனை 1000 ஃபேக் ஐடிகள் வச்சுக்கிட்டு எத்தனை பேர் எவ்வளவு ஆபாசமாக எவ்வளவு அருவருப்பாக அந்தந்த பெண்களை அந்தந்த மற்ற கட்சி பெண்களையும் சரி அல்லது மற்ற கட்சியை சேர்ந்தவர்களுடைய வீட்டு பெண்களையும் சரி எவ்வளவு ஆபாசமாக எவ்வளவு அருவருப்பாக ஒவ்வொரு நாளும் எழுதிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் எடுத்து போட்டால் மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுப்பீங்க? மக்காத குப்பைக்குள்ளே போய் சொருவி வச்சுப்பீங்களா மூஞ்சி? ஏன்னா அவ்வளோ குப்பை ட்வீட் அவங்க போட்டுட்டு இருக்காங்க உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க. அவங்கள விட ஆபாசத்தில் யாராவது தமிழ்நாட்டு அரசியலில் மிஞ்சிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் கட்சியை சேர்ந்தவங்கள விட சிம்பத்தி. அது என்ன புத்தியோ எல்லாருமே அதை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். ஒரு அம்மா, ஐயோ சாமி, நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த உடனே வழி தமிழால் போட்ட வீடியோலேயே பேசியிருப்போம். வந்துக்கிட்டு எல்லாரும் தளபதி சித்திரவதை பண்ணுறாங்க, ஏன் அப்படி கொடுமைப்படுத்துறீங்க, அவர் பாவம் இல்லையா அப்படின்ட்டு. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி வந்த மனுஷனை எப்படிங்க உங்களுக்கு மனசு வருது? இப்படி போட்டு சித்திரவதை பண்ணுறீங்க. அவர் தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை அவருக்கு ஒழுங்கா. அவர் பாவம் அவங்க சும்மாவே விடாது. ஒரு பெண் எம்எல்ஏ ஒருத்தங்க சட்டமன்றத்தில் கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார்னு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க இல்லையா? சரி, அப்போ கூட விட்டாச்சு. ஆனால் விஜய் அவர்கள், சிஎம் சார் அவர்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருந்தாரு ஜேசிடி பிரபாகர் அவை தலைவருக்கு. என்னது? என்னை இதுக்கு மேல் யாரும் சட்டமன்றத்தில் புகழக்கூடாது, எங்கள் தலைவருக்கு புகழ்ச்சி பிடிக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி புகழக்கூடாதுன்னு எழுதி கொடுத்தாரு. கொடுத்ததுக்கப்புறம் இந்த கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் பாட்டை வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணி ட்ரோல் பண்ணதுக்கப்புறமா அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்காக என்னென்னத்தை நார்மலைஸ் பண்ணுவீங்க? உங்கள் தலைவர் வேறு லெவலில் வேற ஒன்று நார்மலைஸ் பண்ணிட்டுக்கிறாரு, அது வேறு சமாச்சாரம் ஒன்றுங்க. அதாவது வந்து சட்டமன்றத்தை வந்து கம்முன்னு அமைதியாக உட்காந்துக்கிறாரு இல்லையா, அதை சொன்னேன். நீங்கள் இதை நார்மலைஸ் பண்ணுறதுக்காக திருப்பி வந்து சட்டமன்றத்தில் நேற்று ஒரு கவிதை, நீ நடந்தால் நடையழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி தான். நீங்களே பாருங்கள். இல்லாத பெருமை எங்கள் தலைவருக்கும் இருக்கும் பண்ணு. அவர் நடந்து வந்தா கிளாஸா இருக்கு, அவர் பேசுறது எல்லாமே மாசா இருக்கு, ரொம்ப கம்மியா பேசுவார், அனைத்தையும் செயலில் தான் காட்டுவார், நிறைகுடம் எப்பொழுதும் தழுவாது. பேரவை தலைவர் அவர்களே, எம்டி வெசல் மேக்ஸ் மச் நாய்ஸ். எல்லாத்தையும் சகட்டுமே நீங்கள் நார்மலைஸ் பண்ணி விடு. எவன் கேட்க போகிறான்? நம்ம ஆட்சி தானே. இப்போ அவைத்தலைவர் சட்டமன்றத்தில் தாவேக்காவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது அமைச்சர்களோ யாராவது ஒரு பேசுகிற பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன்னு சொல்லிட்டா, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதியை எடுத்து போட்டு நீங்கள் ஃபயர் விடுறீங்க அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் இவங்க மேலே குற்றஞ்சாட்டினா அதையும் நார்மலைஸ் பண்ணு. அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம், அப்படி தான் நாங்கள் ஃபயர் விடுவோம், அதை மேடையிலே பெருமையாகவும் சொல்லுவோம். இந்த மாதிரியான ஒரு ஆணவ போக்கு, அராஜக போக்கு, இந்த ஆணவம் தான் திமுகவை படுகொலையில் தள்ளுச்சு. எத்தனை நாளைக்கு இந்த ஆணவ போக்கை மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க? எத்தனை நாளைக்கு உங்கள் மேலே இதே சிம்பத்தியோட மக்கள் இருப்பாங்க அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. ஒரு செகண்ட் அப்படி ஃப்ளிப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கி குப்பையில் எரிஞ்சிட்டு, குப்பை தானே, மக்காத குப்பை தானே, இந்த மக்காத குப்பைக்குன்னு தனி குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. மக்கும் குப்பைக்கு ஒரு குப்பை தொட்டி, மக்காத குப்பைக்கு ஒரு குப்பை தொட்டி எப்பயுமே வச்சுருப்பாங்க நகராட்சி மாநகராட்சியில். அந்த மக்காத குப்பை தொட்டியில் தூக்கிட்டு போய் உங்களை போடுறோம், அங்கேயே கிடங்க அப்படின்ட்டு மக்கள் போட்டுருவாங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. ஆமாம், நன்றி.